பசிக்குதுந்தாலும் எங்கே நிற்குதோ அறியல. ஓயல் ஓயலண்டு என்ன போட்டு கூட பாடுபடுத்துனாப்பா. ஒரு மெக்ஸு கண்டாலும் ஏதாவது ஒரு எக்ஸண்டான்னு விடப்ப வேண்டா. அது எல்லாம் சும்மா அவளை பார்த்து பார்த்து கொண்டு இருக்கிறதொழிய நாங்கள் படிக்கிறோம்ல தான்ப்பா. உங்களோட சேர்ந்து தான் இந்த இளமையா கத்துதப்பா. இங்கே அப்பா ஒழிச்சு திரிய வேண்டிக்கிறது. கொஞ்ச நாளே குளிக்க வந்த ரிசல்ட்ஸுகள் எல்லாம் மறந்து பொடியல் ஏயல்களுக்கு போக மட்டும் கொஞ்ச நாள். அம்மா சாப்பாடு தானே இங்கே வந்தால் ஏதோ இருக்கல் அள்ளி கொண்டு நிற்குது. அப்புறம் கண்டா என்ன நிக்கிற ஆத்துறதுக்கு என்ன வேற சாப்பாடு தானே. அப்பா அப்பா நிக்கிறார் சும்மா இதாண்டி கொண்டு நிற்காதேங்கோ. சும்மா இதானே எனக்கு இதாக்குறே திருப்பி ஒருக்கா எழுதுறதானே. எத்தனை நேரம் எழுதியாச்சு. போன முறை எழுதுவோம்ன்ற அதுக்குள்ள வந்து கோயில் திருவிழாக்கள் வந்து அவங்க படியல் கல்யாணம் விட்டாச்சு. இல்ல இல்ல அப்படி இல்லையம்மா. என்ன இப்ப 6 தரம் எழுதியாச்சு, 7ஆம் தரம் எழுதி பார்ப்போம். ஒவ்வொரு தவணைக்கும் ஒவ்வொரு பாடம் பாஸ் பண்றதான். அதுக்கெல்லாம் நிக்கிறாரு போலடாக்கு. எனக்கு பயமா கிடக்கப்பா. இனி இந்த ஜன்னலுக்குள்ளாலதான் சாப்பாடை வேண்டி சாப்பா. அப்படியே வச்சிடா நான் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி சாப்பிடுவோம். நேரம் எழுதுறதாப்பா. ஒரு முறை எழுதி பார்த்து எழுதுவோம்னா பக்கத்துல இருந்தவன் அந்த சுப்போசருக்கு வந்தவன் இப்படி நிக்கிறான். என்ன நெஞ்சடி மெல்லன். அப்போ நான் பக்கன்னு பார்த்துட்டு சரி அது விட்டு காட்டினானப்பா. எம்சிக்கூல அதோட 20 கேள்வியாவது வடிவா கீறி இருந்தாண்டா பாஸ் பண்ணி இருப்பானப்பா. அம்மா கத்தாது எனக்கு பேசாமீரானே. அப்பா இங்க முறிஞ்சு போட்டு போய் வீட்டுல அப்புறம் திருப்பி முறியும் அவளே இருக்கு. உங்களால இயலாத அப்பா. இனி நாங்கள் வீடுகள்ல ஓய்வெடுக்கிற நேரங்கள்ல இப்படி அடிய நடிக்க வேண்டியா கிடாக்கு. எப்ப பிறந்தது அவண்டு நிமிந்து நடக்க வலிக்கிட்டோமோ அந்த நாளையில இருந்து இப்படி அடிய நடிச்சு கேட்டதுதான் மிச்சம். அந்த நேரத்துல 5-6 பொம்பளை சகோதரங்கள் அப்பனும் செத்து போட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். அதுபோல கரை சேர்த்தாரு. பிறகு பார்த்தா கல்யாணம் ஒன்று செய்து பிறகு 2-3 பொம்பளை பிள்ளையில போயிட்டு அதுபோல கரை சேர்த்தாரு. ஒரு கலைசறை ஒன்று இருக்குது. அது படிப்புண்டு என்னையும் சுற்றி நான் இப்படி அடிய நடிச்சு போட்டு கொண்டே கொட்ட தின்னு போட்டு திரியுது. ஊர்மையே திரியுது சேனிங்கன். இப்போ இது என்ன இந்திய ஆட்சி. அவன் வந்தாலும் 8 நாடகம் போட்டனி, 8 பார்ட்டிக்கு போட்டனி, 68 கதை காய்ச்சி போட்டுதான் பொக்கெட்டுக்கால காசு எடுத்து தருவா. அவன் அப்படி ஒரு சுட்டு மாற்றுக்கால. இந்த பொடியனுக்கு சொன்னா ஒரு வேலையை பழகடா. இந்த படிப்பு வச்சு நேரம் நீயும் டியூஷனுக்கு போற, அங்க போற, அதுக்கு போற, இதுக்கு போறான்ட்டு போற ஒழியா ஒரு படிப்பில் ஒரு இது இல்லாம இல்லை. உடாக்கு நீ கோயில் எடுத்த வேற என்னவோ உங்களை வந்து காட்டி கொண்டு நிற்கிறாங்க. உங்களுக்கு படிப்பு என்னட்டு விளங்கு கொண்டு கேட்குறாங்க. அந்த நேரம் நாங்கள் படித்த படிப்பு என்னென்ற கஷ்ட துன்பங்களாலேயும் உங்களால் மேற்கொண்டு படிக்கலாம். டேட்டனியும் கொண்டு இருக்கணும். அவளையும் உங்க டேட்டனியம் ஊட்டிட்டாவண்டா சீனி ஓண்டு தண்டனிங்க ரெண்டு கேட்குறாள். அவன் அப்ப உலையில வச்சு நான் என்ன ஈரேன். ஒரு அடிக்க நடிச்சு வேலை ஈர மனுஷனுக்கு ஒரு முட்டை கோப்பியா அடிச்சு கொடுப்பான். அந்த அவள் பாவம் நேரி முறிய சாகுது. அவங்க செத்து போட்டு புறம் வீட்டிலே வந்து நேரி முறிய சாகுது. அந்த வாழ விடுறோம் இல்லை என்று ஒரு யோசிக்கிறாளவே. அது இந்த பொடியன் வளர்ந்து இப்போ நான் அந்த பொடியன் உழைப்பில் நான் சாப்பிட்றேன். அது என்னாலேனா அது வாரான் போலவாடா. எல்லாரையும் வாரான். மூட்டை சாக்கி கேட்கு, மூட்டை சாக்கி சத்தம் கேட்கு. அப்பா துக்கான் பேரியாள் போல அந்த வெளிநாட்டுக்கான வீடு இப்போ கத்தா போதப்பா மனுஷன்.
தண்ணியா கூட அம்மா கப்பா சொன்னாலும் உங்க போகக்கூடாது. இந்த ஓயல் பிரச்சனை முடியும் மட்டும் ஒரு மாதிரி தாக்காட்டுவோம்டா எல்லாம் சூட்டோட சூடல் எல்லாம் பிரச்சனையாகும். நாங்கள் பொடிகளை உருவாக்கம் அங்கே பாட்டிகளை வைக்கிறாங்களப்பா பாஸ் பண்ணான்னு சொல்லி நாங்கள் ஃபெயில் பண்ணான்னு கொஞ்சம் பேர் பாட்டி வைக்க செய்கிறான்னு தெரியாங்களா இருக்குதுப்பா வாழை இல்லை. சரி நைஸாக சுடுதண்ணி போத்துறேன் இதையும் கொடுத்துட்டு போவோம். அப்பா கூப்பிட்டானு நைஸ் ஓயலண்டா கொண்டு வந்தப்பா மனசில் போட்டு சித்திரவதை ஆக்கி விட்டான். சரி சுடுதண்ணி போத்துறேன் கொடுப்போம். தண்ணிடா கோதரியா. சரி வந்த பாடம் ஒரு 3 பாடம் 4 பாடத்தில் 5 6 பாடம் வந்தது. ஐநா கணிதம் இல்லாட்டியும் சும்மா ஐநா பார்த்து கீத்து போய் காட்டியிருக்கலாம்டா. இது வெற்றி நேரம் பண்ணுறது எழுதியலு ஐநாக்கும் நீ போவாங்க டீச்சர் மேர் அங்கே நிற்கிறது அவங்க சூப்பர்சியர் மேர் பார்க்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தாடிகளையும் வளர்த்து கொண்டு தலைமையிலும் வளர்த்து கொண்டு உனக்கு இந்த அண்டைக்கும் என்ன கேட்குறாங்க தம்பி உங்களுக்கு ஒரு 40 வயது வருமோ ரெண்டு ஐசியா பார்க்காம கேட்குறாங்க. பார்த்தா என்ன கருமாங்கப்பா என்னப்பா இந்த அண்ணி பார்த்துக்கோ கொஞ்சம் கொடுப்போம். அப்பா அப்பா எனக்கு மூத்த இந்தாங்க இந்த என்ன சுடுதண்ணி போத்துல அம்மா கொடுத்து விட சின்னவா. இந்தாங்க வச்சுட்டு போங்க. மற்றது இந்தாங்க கத்தி வச்சுட்டு போங்க. ஏன் என்ன மாதிரி வேலைகள் போகுது? அதே ஏதோ போகட்டுமா போ நாங்கள் அடிய நினைச்சு தான் சாப்பிடும் நீங்கள் போங்க. இல்லை அப்படி இல்லை நான் இந்த கிளாஸுக்கு போகணும் எனக்கு ஒரு 1000 ரூபா காசு தாங்க தாங்க பார்ப்போம். தெருவனுப்ப இல்லை என்னண்டா எனக்கு இது அந்த பர்சனல் கிளாஸ் ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுதாம். முடிஞ்ச கையோட தொடங்குதான் 10 இருக்கா போனாத்தானே நீ அடுத்த முறை எழுதலாம். பின்ன அப்போ இனி என்னால இன்னும் படிப்பிக்க இயலாது சொல்றேன் குறைக்காது. அப்போ நானும் முன்ன பெற்றதுதான் என்னால படிப்பிக்க இயலாது. இல்ல இந்த முறை எப்படி நான் பாஸ் பண்ணி போடுவேன். ஏன்டா போன முறை கொஞ்சம் கணக்குகள் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளா வந்துட்டு இந்த கணக்கு இதுல எல்லாம் அப்போ இந்த நாங்கள் படிக்காத நாங்கள்தான் உங்களை சுத்தமாதி பண்ணாயங்கோ உங்க ஊர்ல எத்தனை புள்ளியல் எடுத்தது அத்தனை புள்ளியலையும் பாஸ் உன்னை தவிர நீ வந்து எவ்வளவு நாள் அதுக்கு காசு இதுக்கு காசுன்னு வேண்டுறே அவளிய நீ அங்க டியூஷனுக்கு போறேல போறாங்க பள்ளிக்கூடம் போட்டு பெட்ரோல் அடிக்க வேணும். அதுதான் மோட்டர் சைக்கிள் வேணும் பெட்ரோல் அடிக்க நாங்கள் காசு தர வேணும். மாத்திரத்துக்கு உடுப்பு அடிக்கடி மாத்த வேணும். உங்களுக்கு உடுப்பு எல்லாத்துக்கும் நாங்கள் காசு தர வேணும். அடுத்த பிறந்த நாளுக்கு சங்குலி வேணும். பிறந்த நாள் சொல்லி செய்யணும் மக்களுக்கு. அது படிக்கிற புள்ளியல் நல்ல புள்ளியலுக்கு தானே பூவா செய்யலாம். நீ நல்ல புள்ள படிக்கிற புள்ளைன்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு செய்தேனா? அப்படி இல்லையா அப்பா எனக்கு 1000 ரூபா தான் இப்ப அவசரமா போக வேண்டிக்கிறாங்க. நீ வந்து 1000 ரூபாய் நீ வெத்தின பாடம் பாஸ் பண்ணி நான் யாரை கேட்டாலும் இந்த படியம் படிப்பான் என்று கலத்துலஞ்சதான் மிச்சம் படிப்பேன் கடைசி நேரம் வந்து குழப்பி விட்டாங்க. டியூஷனுக்கு வந்து அனுப்பி விட்டா கொப்பி விட்டாதோட பஸ்ஸில் ஏறி அப்படியே போய் பொண்டுகளை மேய்ச்சி கொண்டு திரிஞ்சு போட்டு வாரிய. அப்ப நாங்கள் இங்க கிடந்து பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த ஒடியன் கோட்டையக்க நிக்குது இந்த ஒடியன் பண்ணையில நிக்குது. டியூஷனில் அவர் தான் கண்டா சொல்லல எனக்கு இந்த ஒடியன் டியூஷன்ல இருந்து நல்லா படிக்கிறான் தம்பி என்ற ஒரு வராதவனார சொல்லி இருக்கான் போல. நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்றேன். அப்போ நீ வந்து இந்த படிப்பை நீ விட்டுட்டு ஒரு மெக்கானிக்கா பழகு. ஒரு மெக்கானிக் வேலை பழகு, வெல்டிங் வேலையை பழகு, ஒரு நல்ல வேலையை பழகு, ஒரு டிரைவிங்கோ இன்னோவோ இதோண்ட பழகி ஒரு உழைக்க பாருங்க. இங்க எனக்கு வயசு போட்டு நெஞ்சு தாண்டு போச்சு எப்ப சாப்பிடுறோம் எனக்கு தெரியாது. எப்ப போய் சேர போறோன்றது தெரியாது. நாங்கள் இருக்கிற காலம் வரைக்கும் படிப்பு போட்டு நாங்க செத்தா போறாங்க. நீங்கள் உழைக்க வேணும். அப்பதான் நீங்க உழைக்கிற புத்தி வேணும் உங்களுக்கு. நீ வலிக்கிறோன்னா நடஞ்ச என்ன ஒரு ஆள் இல்ல எருவாள் போ போடா அதுல போடா எருவாள்ரா போடா கோழி கூட 5 படிப்பு இல்ல போ அண்ணா எருவாள்ரா பழக்கி விடுங்க. அல்ல தம்பி மம்பட்டியா கொடு செய்யுங்க இதுவெல்லாம் சரி உங்களுக்கு
அல்ல வீஜா அல்ல கொத்தி கொடு இந்த வேலையால் சரி வராத பொடிகள் நாளை கண்டா என்ன பகுடி பண்ண போறாங்க ஓ வேலை செய்யறாங்க நாங்கள் இந்த உதுவல் அள்ளிட்டானப்ப நாங்கள் உங்களை சோறு போடுறோம் தப்பா அவனு சொன்னான் டேய் கோழி முட்டையாவது காட்டடா பின்னொட்டியா காட்டாண்டு அவளை லவ் பண்றேன் இவளை லவ் பண்றேன்ட்டு அவன் பாஸ் பண்ணிட்டான் அவனுக்கு பின்னு திணிஞ்சு எனக்கு எல்லாம் பெயில போட்டு விட்டான் இந்த பேப்பர் திருத்துறவங்களுக்கு மரங்கள்ல கொஞ்சம் இறக்கம் இல்லை அங்க சின்ன பொடியன் பாஸ் சின்னக்கு அங்க நாளைக்கு எரு வருது அல்லோட நட அப்பதான் உங்களை உரைக்கும் சின்ன அங்க நான் பெற மாட்டேன் அவளை பொட்டியல் கண்டா நாளைக்கு இங்களை போட்டு ஒரு மாதிரி நினைக்க போறாளவே சி என்னன்றது எதுக்கும் இந்த முறை இருக்கா எழுதத்தான் வேணும் ஐயோ கால் சரி என்னப்பா இவங்களெல்லாம் அறிகிறாங்களா ஆக்களுக்குதாலே இல்லை வேலையாடெல்லாம் செய்யலாங்களாங்கிற முந்தையும் இப்படித்தான் இருக்கா மாட்டை காண இல்லையண்டு பார்த்தா நான் தான் மாடுகளை எடுத்தேன்ண்டு என்ன கொண்டே பள்ளிக்கூடத்தில் வச்சு அது வேறும் பொடிக்கல மாட்டிக்கடிக்கண்டு அடிச்சு இல்லாடாமப்பா கொஞ்சமாக கிடக்கு ஐயோ அத்தே நான் தூக்க மாட்டேன் அத்தே வேலையில் உங்களுக்கு படிப்பு உங்களுக்கு படிக்காதீங்களுக்கு தான் சரி மாட்டுச்சானாமல்ல தாண்டா நீங்கள் சரி ஹூதாரி என்னடா செய்ய அப்பா அப்படி போட்டவங்களா கொல்லுறேன் ஐயோ பேச விட்டுட்டு ஓடுவோம் அவ்வளோ காலையில் போடுவோம்